என்னொன்றை உரைக்க சொல்ல போகிறேன். நம்முடைய மாவட்டம் இன்னும் பிரதிபலிக்க வேண்டும். But I tell you, whenever I get opportunity, I never miss anything because 17 ஆண்டுகள் பல்வேறு மேடைகளை பார்த்து கொண்டு இருக்கிறேன். ரோட்சி மாத்திரமல்ல, எங்கு பேசினாலும் என்னுடைய பேச்சு ஒருவருடைய இதய கலவையால் தொட வேண்டும் என்பதில் மிகப்பெரிய தாட்சி எனக்கு உண்டு. நீங்க we are so responsible. I tell you, every Rotarian is a role model to the society. We are little more than the politician. We are little more than the powerful officers. But I tell you, take a lesson from me. Every Rotarian should have a gesture, not like this, shooting others. Shoot yourself. இந்த காலையில பேசும்போது அந்த படிக்கும்போது அதை சொன்னாங்க beneficial to others. Forward test. மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேன். We are having moral responsibility. If the Rotarian is the head of the house, you must be a role model. எப்படி ரோல் மாடல்? அடுத்தவனை குற்றம் சொல்வதற்கு முன்பாக நம்மை நோக்கி விரலை சுண்டி பார்க்கணும். இப்படி மாத்திரம் சுண்டாருங்க. திருப்பி திருப்பி சொல்றேன், யாரையும் பர்டிகுலராக சொல்லல. I have been following these particular steps in my life. எங்க போனாலும் இதை பேசிக் கொண்டிருக்கிறேன். நம்முடைய சமுதாயம் எப்படிப்பட்டது என்பதை சொல்லுகிறேன். ஒரு ஏர்போர்ட்ல ஃப்ளைட் 3 மணி நேரம் டிலேன்னு சொல்லிட்டான். 3 மணி நேரம் டிலேன்னு என்ன செய்வதுன்னு தெரியல. அவர்கிட்ட பார்த்தா 3 hours டிலே, unbearable. என்ன சொல்ல அப்படி பார்த்தோம்னா ஒரு காஃபி பார் இருந்தது. நேரா போனா ஒரு காஃபி, ஒரு பவுல்ல கேஷ் நட் 2 வாங்கினான். வாங்கி கையில வச்சுட்டு அப்படியே விட்டு பார்த்தா ஒரு சீட்டுமே இல்ல, எல்லா சீட்டுமே ஃபுல். அப்படி பார்க்கும்போது ஒரே ஒரு இடத்துல மாத்திரம் ஒரு சீட் இருந்தது. அதுல ஒருத்தர் முன்னாடி இருந்தா இன்னொரு சீட் காலியா இருந்தது. இவன் நேரா போனா கடற்கடால அதுல போறதுக்கு முன்னாடி இந்த வெயிஸ்ட் கோட் எடுத்து கலத்தி பேக வச்சு அதுக்கு மேல அதை வச்சு கூலிங் கிளாஸ கலத்தி வச்சா, செல்போனை வச்சா, அப்படி நல்லா ரிலாக்ஸ் ஆயிட்டு ஒரு சிப்பு காஃபி எடுத்து குடிச்சு முன்ன இருக்கவனை பார்த்தா அப்படி நேரா ஒரு அந்த வயல்ல இருந்து ஒரு கேஷ் நட் எடுத்தா சமைச்சா. அடுத்து பார்க்கும்போது ஒரு செகண்டுக்குள்ள முன்ன இருந்தவன் அங்க இருந்த அந்த கேஷ் நட் வச்சிருந்த அந்த கேஷ் நட் முன்ன எடுத்து சாப்பிட்டான். இப்படி பார்த்தான். பார்த்துட்டு சாப்பிட்டது மாத்திரமில்லை, இவனை பார்த்து சிரிச்சான். இவனுக்கு பயங்கர கோபம். இவன் மேனேஜ்மெண்ட் சொல்ல வருகிறான், இதை எடுக்கிறான் பரவாயில்ல, எடுத்து தின்னுக்கிட்டு சிரிக்கிறான்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கறான். திருப்பி ஒரு கேஷ் நட் எடுத்து காஃபியை குடிக்கிறான். அவன் திருப்பி ஒன்று எடுத்து அப்படியே சமைச்சுக்கிட்டு இவனை பார்க்கறான். இவனுக்கு கோவம் போச்சு. அப்பவும் சிரிக்கிறான். என்னடா சிரிச்சுட்டே இருக்கான், சாப்பிட்டுட்டே இருக்கான், ஒரு வார்த்தை கூட என்கிட்ட கேட்கலைன்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அந்த கேஷ் நோட் பவுல்ல தூக்கி அப்படி இழுத்து இவன் வயிற்றோடி கிட்ட வச்சுக்கிட்டான். இப்படி இருக்க பிடிச்சுக்கிட்டு அப்படி ஒண்ணு எடுத்தான். அவன் கையை நீட்டி தள்ளி இழுத்து அதை ஒண்ணு எடுத்து முடிச்சான். தின்னான். தின்னுட்டு சிரிச்சான். இவனுக்கு பயங்கர கோபம். அவன் தின்னது கூட கோபம் இல்லை, சிரிக்கிறான். என்னத்துக்குடா? why did he express the smile at me? why? நான்சென்ஸ். என்ன சொல்றது பார்த்தா அப்ப அவன் இந்தியனா இருக்கணும்னு நினைக்கிறேன். இருக்கிறது எல்லாத்தையும் வாய் கொடுக்கறான் போட்டு சவச்சிட்டான். சவச்சிட்டு அப்படி எடுத்துட்டு இவன்ட்டு இருந்த சரியாதுன்னு குனிஞ்சு வேஸ்ட் கொட்டை எடுக்கிறதுக்கு கிளாஸ் தூக்கி பார்க்கறான். எல்லாம் பார்க்கறான். அங்க இவன் வாங்கி வச்ச அந்த கேஷ் நட் பவுல் அங்க இருக்குது. அப்புறம் தான் சிந்திச்சு பார்த்தான். நம்ம வாங்கி வச்சு பார்க்கறான். அவன் எவ்வளவு நல்லவன். இவனுக்குள்ளதை இழுத்து வச்ச பறவை எடுக்கிறான், சிரிக்கிறான். அவனுடைய சிரிப்பில் ஆழ்ந்த அர்த்தம் உண்டு. நீ என்ன வேணா எனக்குள்ளதான் எடுத்துக்க, சிரிக்கிறான். அன்பு நண்பர்களே, சொல்லி முடிக்கிறேன். இந்த சமுதாயம் பல இடங்களில் நன்மையாக இருக்கிறது, நல்லதாக இருக்கிறது. மற்றவர்களை குறை சொல்வதற்கு முன்பாக நம்மை சுட்டி பாருங்கள். நாம் எப்படி இருக்கிறோம்? அறிந்தோ அறியாமலோ நாம் செய்கிற